ஓகே, இப்போ பாருங்கள், இன்னும் சில முக்கியமான பொருட்களை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். இது வந்து பெலட் நைஃப். இந்த பெலட் நைஃப்ன்றது வந்து எப்போ எங்களுக்கு தேவைப்படும்னா ஐசிங் போடுற போது, அப்போ தான் எங்களுக்கு அநேகமாக பெலட் நைஃபுடைய உபயோகம் நிறைய தேவைப்படும். ஸோ அது வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி பெருசு இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பென்ட்டோடு இப்படி இருக்குது வளைஞ்சு. இது வந்து அந்த கேக் மேலே ஐசிங் பூசுகிறப்போ வந்து இந்த பெலட் நைஃப் வந்து நாங்கள் உபயோகப்படுத்துவோம். அப்புறம் இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, இது ரொம்பவே சின்னது. ஸோ இது கூட எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சில அந்த எட்ஜஸில் எல்லாம் கொஞ்சம் ஐசிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது தேவைப்படும். ஸோ இந்த பெலட் நைஃப் வந்து இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரெண்டு, இது அப்புறம் இது ரெண்டும் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஐசிங்கோ க்ரீமோ எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை வந்து லெவல் பண்ணுறதுக்கு, சமப்படுத்துறதுக்கு இதை உபயோகப்படுத்தலாம். கேக் டெக்கரேட்டிங்க்கு உங்களுக்கு முக்கியமாக தேவையான இன்னொரு பொருள் ஒரு மெஷரிங் டேப். ஒரு மெஷரிங் டேப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் கேக்ஸ் வந்து மெஷர் பண்ணணும், டின் மெஷர் பண்ணணும், அப்புறம் வந்து ஐசிங், பிளாஸ்டிக் ஐசிங் ரோல் பண்ணுறப்ப அது மெஷர் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஃபுட் ரூலரும் வச்சுருங்க, அதுவும் உங்களுக்கு அப்பப்போ கை கொடுக்கும், உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது பாருங்கள், ரோலிங் பின். இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக. சப்பாத்தி செய்கிறவங்க வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக ரோலிங் பின் இருக்கும். ஸோ அந்த சப்பாத்தி செய்கிற ரோலிங் பின்னையே நீங்கள் வந்து ஐசிங் ரோல் பண்ணுறதுக்கு தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க. அதுக்குன்னு வேறு தனியாக ஒரு ரோலிங் பின் நீங்கள் வச்சுருங்க. இதை போல் பெருசாக ஒன்று வாங்கி வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் கேக்ஸ்க்கு. அடுத்தது வந்து இது ஐசிங் எல்லாம் ரோல் பண்ணுறது. இப்போ சின்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் செய்கிறப்போ வந்து ரோல் பண்ணுவோம் ஐசிங், அதாவது ஃபாண்டன்ட் ஐசிங் ரோல் பண்ணணும். இதுவும் அதே போல் தான், சின்ன ஒரு ரோலிங் பின் உபயோகப்படுத்தலாம். ஸோ இது மாதிரி ரோலிங் பின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுருங்க. இது பாருங்கள், ப்ரஷ் கிட். அதாவது வந்து கேக் ஐசிங் நீங்கள் போடுறப்போ, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷ் வந்து அவசியம் தேவை. ஸோ இது வந்து ஒரு கிட் ஆஃப் ப்ரஷ். இது மாதிரி கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், எல்லா சைஸஸும் இருக்குது, எல்லா சைஸும் இருக்குது. நல்ல ஷார்ப்பான ப்ரஷ் இருக்குது, நல்ல திக்கானது இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல பெருசு இருக்குது ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட் வாங்கி வச்சிங்கன்னா சரி. பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ வச்சுருக்கேன், நான் உபயோகப்படுத்தின ப்ரஷஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அது உபயோகப்படுத்தி ரொம்ப எல்லாம் தேஞ்சும் போச்சு நிறைய ப்ரஷஸ். ஸோ இது வந்து அவசியம் தேவை. ஸோ இது வந்து ஒன்றும் உங்களுக்கு வாங்குறது கஷ்டம் இல்லை. ஸ்டேஷ்னரி ஷாப்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். மற்ற சிசர்ஸ், கத்திரிக்கோல் வந்து ரெண்டு, ஒரு பெருசு ஒரு சின்னது கண்டிப்பாக தேவை. இதை விட சின்னது கூட தேவை. அதாவது ஒரு கர்வ்டு கத்திரிக்கோல் இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். பென்சில்ஸ் தேவைப்படும், நல்ல ஷார்ப்பான பென்சில் வேணும், அதுவும் இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் சேகரித்து, கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கேக்ஸுக்குன்னு ஒரு ரெக் வச்சு அதில் எல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேக் டெக்கரேட்டிங் நீங்கள் ஆரம்பிங்க. கேக் ரெசிபிஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காகத்தான் நான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் உனக்கு பின்னாடி ஒன்று நான் சின்னதாக நான் செய்துட்டு போகிறேன். ஓகே, இது பாருங்கள். முதல்ல நான் இது சொல்கிறேன். இது வந்து இந்த ஸ்க்ரேப்பர்ஸ். இது வந்து ஸ்க்ரேப் பண்ணுறது. அதாவது ஒரு கேக்கில் வந்து ஐசிங் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஐசிங்கை மேலேயோ இல்லைன்னா சைட்ஸில் அப்படி சுற்றி அந்த டர்ன் டேபிளில் வச்சு நாங்கள் சுற்றி அதை லெவல் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இது ரொம்ப அவசியமாக தேவைப்படும். இது வந்து மெட்டலில் கூட இருக்குது. மெட்டலில் இருந்தால் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த பெலட் நைஃபால் கூட நீங்கள் செய்யலாம். அந்த சைட்ஸ் எல்லாம் லெவல் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெலட் நைஃபால் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு உயரமான கேக்காக இருந்தால் இந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லெவல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த லெவலிங் வந்து ஈவனாகவும் வரும். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். இது வந்து கடைகளில் கிடைக்கும். இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இது இந்த போலில் இருக்கிற ஐசிங்கெல்லாம் வலிச்சு எடுக்கிறதுக்கு,
மற்றது சும்மா இதால் கூட நீங்கள் ஓரளவு அந்த சைட்ஸ் வந்து ஸ்க்ரேப் பண்ணலாம். சின்ன கேக்காக இருந்தால் இது நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த கேஜெட் என்ன பாருங்கள், இது ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக, அதாவது கேக்கில் சைட்ஸில் அப்படி சுற்றி வர ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கோ, இல்லைன்னா கேக்குக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கோ. பாருங்கள், சீப்பு மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று கிடச்சிதுன்னா இதையும் நீங்கள் வாங்கி வைங்க. பிளாஸ்டிக் ஐசிங் போட்டதுக்கப்புறம் கேக்கில் மேல் பகுதியையும் இந்த சைட்ஸையும் வந்து லெவல் பண்ணுறதுக்கு, அதாவது அது ஈவனாக வர்றதுக்காக அது மேலே அப்படியே தேய்க்கணும், சைட்ஸில் அப்படியே தேய்ச்செடுக்கணும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஐசிங்கோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இது தேவை. ஸோ அநேகமாக நாட்டுக்கு நாடு வந்து எல்லாம் வித்தியாசப்படுது. இப்போ யார் யார் என்னென்ன ஐசிங் உபயோகப்படுத்துகிறாங்கன்றதே ரொம்ப வித்தியாசம். இப்போ இந்தியாவில் எல்லாம் பார்த்தா அநேகமாக இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ் க்ரீம் தான் உபயோகப்படுத்துகிறாங்க கேக்ஸுக்கு. ஃப்ரெஷ் க்ரீம்னா ரொம்ப நேரம் வைக்க முடியாது வெளியில், கேக் செய்த உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி சில கஷ்டங்கள் அதில் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து இங்கே நாங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறது வந்து பட்டர் க்ரீம், சாக்லேட் க்ரீம், அதாவது பட்டர் அண்ட் ஐசிங் சுகர் கம்பினேஷன். அதாவது ஒரு கேக்கை நாங்கள் ஐசிங் செய்து ஒரு 3 நாட்கள் கூட நாங்கள் வெளியில் வைக்கக்கூடியதாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது வந்து பிளாஸ்டிக் ஐசிங். பிளாஸ்டிக் ஐசிங்கை வந்து இங்கே பேட்டர்ன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கெட்டியான ஒரு ஐசிங். அது வந்து பிசைஞ்சு எடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து பண்ணணும். இது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னே சாந்தாஸ் டேபிளில் நான் தீபாவளி கேக் செய்தப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். அது பார்க்கணுன்னா உங்களுக்கு நீங்கள் சாந்தாஸ் டேபிளுக்கு போய் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் கேக் நான் செய்திருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகே, அடுத்து பாருங்கள். இது வந்து இந்த ஐசிங் சுகர், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற கண்டெய்னர். நாங்கள் பிளாஸ்டிக் ஐசிங்கில் ஒர்க் பண்ணுறப்போ எங்களுக்கு ஐசிங் சுகரும் தேவை, கார்ன்ஃப்ளவரும் தேவைப்படும். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி கண்டெய்னரில் இருக்கிறபடியாக பாருங்கள், இதுக்கு ஐசிங் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர்னு லேபிள் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எந்த ஒரு கிராஃப்ட் ஷாப்புக்கு போனாலும் இது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெயிண்டிங், ட்ராயிங் செய்கிறவங்கெல்லாம் இது உபயோகப்படுத்துவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு ஷேப்ஸில் கூட இருக்குது. ஸோ அப்படியே ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப சீப். வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்போ ஒவ்வொரு தனித்தனி இந்த ஹோலில் வேறு கலர்ஸ் நீங்கள் போட்டு ப்ரஷ்ஷால் எடுத்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லைன்னா வேறு கேக்லேயே எதுவும் பெயிண்ட் பண்ணுறதாக இருந்தால் கூட அதுக்கெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஓகே, முக்கியமான இன்னொரு பொருள் பார்க்க போகிறீங்க. இது வந்து டர்ன் டேபிள். இப்போ பாருங்கள், இது வந்து இதுக்கு மேலே தான் கேக் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டர்ன் டேபிள், இது இன்னொன்று பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே அந்த போர்டை மேலே வச்சுட்டு நாங்கள் அப்படியே டர்ன் பண்ணி கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ சில டர்ன் டேபிள்ஸ் வந்து அப்படியே பெரிய ஹை ஸ்டாண்டோடு இருக்குது, சிலது வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஸோ இது பாருங்கள், இன்னொன்று இது வந்து கிளாஸில் இருக்கிற ஒரு டர்ன் டேபிள். அது கேக்குக்கு ஒரு போர்டே இல்லாமல் நீங்கள் பேக் பண்ண கேக்கை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஐசிங் போடலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் போர்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ போர்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ரொம்ப தின் போர்டில் கேக் செய்கிறது வந்து எனக்குன்னா அவ்வளோ உடன்பாடு இல்லை. இப்போ ஒரு தின் போர்டில் கேக்கை செய்துட்டு அதை இது மாதிரி ஒரு டர்ன் டேபிள் மேலே வச்சு நீங்கள் உபயோகப்படுத்துகிறேன்னு அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தருக்கு நீங்கள் செய்து கொடுக்குறப்ப வந்து அந்த போர்டு வந்து கொஞ்சம் ஹெவியானதாக இருந்தால் தான் நல்லது. ஹெவின்னு இல்லை, ஃபர்மான போர்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பேக்கிங் ஷீட். பாருங்கள், பேக்கிங் ஷீட் இது வந்து இப்படி ரோல்ஸில் கிடைக்கும், பாக்ஸஸில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சும்மா ரோல்ஸில் கூட இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் ஷீட் வந்து உண்மையிலே இது அவசியம் எங்களுக்கு தேவை. ஏன்னா கேக் டின்ஸ் வந்து லைன் பண்ணுறதுக்காக இது உபயோகப்படுத்தும்.